கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமா பங்கிடணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர்கள் விஷால் அண்ட் சிம்பு தங்களுக்கு பட்டப்பெயர் வேணான்னு தங்களுடைய படங்கள்ல அவங்க பட்டப்பெயர் போட்டதை நிறுத்திட்டாங்க. நாளடைவில் அவங்களுடைய ரசிகர்களும் பட்டப்பெயர் சொல்லி அழைக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி நடிகை நயன்தாராவும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேலிக்கு ஆளாகி இருக்க மாட்டாங்க இல்லையான்னு திருக்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. பட்டப்பெயர்களை போட்டுக்கொள்வதும் போட்டு கொள்ளாமல் இருப்பதும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கையாளுவாங்க. சமீபத்திலே உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த பட்டத்தை துறந்தது மட்டும் இல்லாமல் அதை பத்திரிகைகளில் அறிக்கையாகவும் கொடுத்தார். அதை பின்பற்றி தான் நயன்தாராவும் இப்போ அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற போட்டி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த கமல்ஹாசன் யாரு, அடுத்த மனோரமா யாரு, அண்ட் அடுத்த எழுத்தாளர் சுஜாதா யாருன்ற போட்டி நிலவரதே இல்லையே. அதுக்கான காரணம் என்னன்னு பெங்களூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. அடுத்த கமல்ஹாசனுக்கான போட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில் அறிவிக்காமல் அதற்கான போட்டி உள்ளுக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றவுடன் அதை அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முள்ளும் மலரும் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்ததா எழுத்தாளர்லேருந்து திரையுலகினர்லேருந்து எல்லாருமே சொன்னதா நீங்கள் போன லென்ஸ் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நான் அவ்வளவு நல்ல நடிகர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது அவருடைய தன்னடக்கம்னு சொல்லாதீங்கன்னு தேவிப்பட்டினம்லேருந்து பாண்டி கேட்டிருக்காங்க. குணச்சித்திர நடிப்பிலும் எந்த அளவுக்கு பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கலைஞர் ரஜினிகாந்த் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அப்படியெல்லாம் சிறந்த நடிகன் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்வதை அவருடைய தன்னடக்கம் என்று எடுத்துக்கொள்ளாமல் வேறு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இயக்குனர் அமீர் தவிர ஒரு சில பேர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சினிமாவுக்கு வரும்பொழுது தங்களுடைய பெயரை மாற்றிக்கிறாங்களே, இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை தன்னுடைய உண்மையான பெயரை சொன்னால் வாய்ப்புகள் சினிமாவில் மறுக்கப்படுன்றதுனாலயா? அப்படின்னா சினிமாவில் சாதி மதம் பார்த்து தான் வாய்ப்புகள் கொடுக்கப்படுதான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உண்மையான பெயரை வெளியே சொல்வதால் வாய்ப்புகள் பாதிக்கப்படாது என்பதற்கு அமீரே உதாரணமாக இருக்கிறார். ஒரு சிலர் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார் என்றால் அது வாய்ப்புக்காக இல்லை, அவங்களுடைய சௌகரியத்துக்காக மாற்றிக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். கோட் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் மோகன் நடிக்கிற அடுத்த திரைப்படத்தை பற்றி சொல்லுங்க. அண்ட் ஜெயிலர் பார்ட் 2ல அவர் நடிக்கிறதா வர தகவல்கள் உண்மையான நிலையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தை தொடர்ந்து மோகன் எந்த புதிய படத்திலும் நடிக்க ஒப்பந்தமானதாக தெரியல. ஜெயிலர் 2 திரைப்படத்திலும் அவர் நடிக்கிறதாக இதுவரைக்கும் செய்திகள் இல்லை. இசையமைப்பாளர் இளையராஜா சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்களுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவை ஏன் சினிமா துறையினர் செலிப்ரேட் பண்ணல? ஒவ்வொரு ரசிகர்களுமே இதுக்கு அவங்க தகுதியானவங்கன்றதை ஒத்துப்பாங்க, ஆனால் சினிமா துறை ஏன் செலிப்ரேட் பண்ணலன்னு பெங்களூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ரஜினிகாந்தனுடைய பொன் விழாவை கொண்டாடுவதற்கு 100 பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவருடைய பொன் விழாவை யாராவது மிகச்சிறப்பாக கொண்டாடினால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒரு முயற்சி தமிழ் சினிமா உலகத்திலே இருப்பவர் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இளையராஜாவுடைய பொன் விழாவுக்காக மட்டும் இல்லாமல் அவருடைய சிம்பொனி சாதனையும் சேர்த்து பிரம்மாண்டமான ஒரு விழாவை தமிழக அரசுடைய உதவியோடு தமிழ் சினிமா உலகத்தினர் எடுத்தால் நிச்சயமாக அது ஒரு மாபெரும் விழாவாக அமையும். படம் தயாரிக்கும் பொழுது வியாபாரத்தின் நுணுக்கங்களை கூட தெரியாமல் சில பேர் வந்து படங்களை தயாரித்து நஷ்டமாறாங்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. படம் எடுத்து நஷ்டப்பட்டதுக்கு பின்னாலே என்னை சந்தித்து பல பேர் பேசுகிறாங்களே தவிர படம் எடுக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு படத்தை எடுக்கலாமா, எடுத்தால் பிரச்சனைகள் வருமா, ஓடுமா ஓடாதா, விற்பனை ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி யாருமே கேட்குறதா தெரியல. அதற்காக இந்த சினிமா உலகிலே ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்களெல்லாம் இணைத்து கொண்டு ஒரு குழுவை அமைத்து புதிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உதவலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட என் மனதிலே இருக்கிறது. சார், உங்களுடைய திரைத்துறை அனுபவத்தில் திரைத்துறைக்குள்ளே நுழைஞ்சு பணம் புகழ்னு எல்லா உச்சத்தையும் பார்த்த பிறகும் இன்னை வரைக்கும் உங்ககிட்ட ஒரே மாதிரி இருக்கிற நபர் யாருன்னு டொரண்டோலேருந்து விஷ்ணு சேகர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல பழகின்ற நண்பர்கள் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்லலாம், கமல்ஹாசனை சொல்லலாம், மோகனை சொல்லலாம், பிரபுவை சொல்லலாம், இப்படி பலரை சொல்லலாம். ஒரு புது திரைப்படத்தை போடும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட நடிகர் படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் கழிச்சு வந்தா அண்ட் படத்தில் சம்மந்தப்பட்ட நடிகர் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணி படத்தினுடைய உண்மை ரிசல்ட் தெரியாமல் பண்ணிடுவாங்க இல்லையான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது நல்லதொரு யோசனை. ஆனால் இதெல்லாம்
நம்முடைய கதாநாயகர்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? இசையமைப்பாளர் இளையராஜா சாரினுடைய சிம்பனி இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு சென்னை, நாமக்கல் பல்வேறு இடங்கள்ல இருந்து ரசிகர்களும் பாலிவுட் இயக்குனரான பால்கி உட்பட எல்லாரும் கலந்துருக்காங்க. ஆனா 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்க இசையமைப்பாளர் இளையராஜா சாரை கொண்டாடுற விதமா நம்மளுடைய தமிழ் நடிகர், நடிகை, இயக்குனர் அல்ல தயாரிப்பாளர் யாருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலையே. இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. லண்டனில் நடைபெற்ற இளையராஜாவுடைய சிம்பனி இசையை பார்ப்பதற்காக தமிழ் சினிமா உலகத்தினர் பலர் போகாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த நிகழ்ச்சி நடந்தது லண்டனில். லண்டன் வர போய் வரத்துக்கு எந்த அளவு செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் கூட பல பேர் இருக்கலாம், சில பேருக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம், இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதனால் அதை பற்றி பொதுவாக விமர்சிப்பது சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சச்சின் திரைப்படம் எந்த தேதியில ரீரிலீஸ் ஆக இருக்குன்னு தெற்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. தானுவை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை எந்த தேதியில் வெளியிட்டால் அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுலாம் அவருக்கு நல்லா தெரியும். சரியான வெளியீட்டு தேதிக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் தானு. அது முடிவான உடனே நிச்சயமாக சச்சின் படத்தை வெளியிடுவார். அநேகமாக அடுத்த மாதம் அந்த படத்தை வெளியிட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை 2026 எலெக்ஷன்ல விஜய் சார் சிஎம் ஆக முடியாம எம்எல்ஏ வானார்னா திரும்பவும் அவர் நடிக்க முடியுமா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. 2026 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதற்கு பின்னாலே அவர் திரைப்படங்கள் நடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சுஜாதா சார் இல்லாததுனால தான் சங்கர் சாருடைய படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்ற கருத்துக்கு நீங்க உடன்படுவீங்களா சார்? ஆனால் ஒரு சீனியர் டைரக்டரா உங்களுக்கு அவருடைய அட்வைஸ் என்னன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சங்கரோடு இணைந்து சுஜாதா பணியாற்றுவதற்கு முன்னாலேயே பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சங்கர். சங்கருடைய படங்களில் சுஜாதாவுடைய பங்கு இருக்கே அது மகத்தானது. ஆனால் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சுஜாதா இல்லாதனால்தான் சங்கரால் வெற்றி படமே கொடுக்க முடியல அப்படின்னு விமர்சிப்பது சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தாம்பரம்ல இருந்து ரங்கராஜன் கேட்டிருக்காங்க. ஏன் வாய்ப்பு இல்லை? நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அபூர்வ சகோதரர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வெளியானா கூட அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர் மத்தியிலே பெறும். இசையமைப்பாளர் இளையராஜா சார் தன்னுடைய முதல் மேற்கத்திய பாரம்பரிய சிம்பனியை வழங்கியிருக்காரு. இதன் மூலமா இந்த சாதனையை பண்ண இந்திய சினிமா துறையின் ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா சார் தான்ற சாதனையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய சிம்பனி சாதனை இருக்கிறதே அதை ஒரு அசுர சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். கலைமகளுடைய பரிபூர்ண ஆசையை பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் தான் இளையராஜா. நடிகை காந்திமதி நடித்த முதல் திரைப்படம் என்ன, கடைசி திரைப்படம் என்னன்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஏபிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பான வேதாள உலகம் திரைப்படம் தான் காந்திமதி நடித்த முதல் திரைப்படம். அவர் நடித்த கடைசி திரைப்படமாக ஐயப்பன் என்ற படம் அமைந்தது. சிறிது எஸ் வரலட்சுமி அம்மா உன்னுடைய 100ஆண்டு வருடம் இதை திரை உலகம் கொண்டாடுமான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. பிஆர் பந்துலு, ஏபி நாராயணன் போன்ற பல மேதைகளுடைய 100ஆண்டு விழாவையே நாம் கொண்டாடல. அதனால் எஸ் வரலட்சுமியுடைய 100ஆண்டு விழாவை இந்த சினிமாவிலும் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். கர்நாடக சினிமா துறையில் அந்த மாநிலம் எடுத்திருக்க முடிவு மாதிரி நம்மளுடைய அரசும் எடுக்கலாம் இல்லையா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. கன்னட திரைப்பட தயாரிப்பாளர்களை காப்பாற்றுகின்ற விதத்திலே கன்னட திரைப்படங்களுக்காக ஒரு தனி ஓடிடி தளத்தை கர்நாடக அரசு தொடங்கி இருக்கிறது. அது போன்ற ஒரு முயற்சியை தமிழக அரசு முன்னெடுத்தது என்றால் நிச்சயமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அது அமையும். அடுத்து இன்று ஒரு தகவல். நகைச்சுவை நடிகரான விவேக்கை பொறுத்த வரைக்கும் சக நகைச்சுவை கலைஞர்களோடு மிகவும் நட்பாக பழகுவார். அவர் சக நகைச்சுவை கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னோடியாக இந்த சினிமா உலகத்திலே பயணித்தல் மீதும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. தேங்காய் சீனிவாசனை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் அவரோட மாடலேஷன் மன்னர் என்று தான் குறிப்பிடுவார் விவேக். சிங்கப்பா, ஜிங்கச்சா, ஷடாங்சக் மாதிரி அவர் தமிழுக்கு தந்த வார்த்தைகள் ஏராளம். தேங்காய் சார் நடித்து புதுசாக ஒரு படம் வந்தால் இந்த படத்தில் புதுசாக என்ன வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு ஆர்வத்தோடு போய் பார்க்க தோணும். பாலச்சந்திரனுடைய தில்லுமுள்ளு படத்திலே அவர் சீரியஸாக நடித்ததை பார்த்து ஊரே சிரித்தது. அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரையிலே தன்னுடைய கண்டிப்பான அந்த முகத்தோற்றத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. பல திரைப்படங்களே நம்மை குலுங்க சிரிக்க வைத்த தேங்காய் சீனிவாசன் அதிர்ஷ்டம் அழைக்கிறது போன்ற ஒரு சில படங்களில் நம்முடைய கண்களை குளமாக்கினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவரிடம் இருந்த அந்த நடிப்பு திறந்தான் என்கிறார் விவேக். அதே பிரமாணம் வேலை செஞ்சீங்களா? வாழ்நாளில் என்ன இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும். சினிமாவில் ஹீரோன்னா அவர் தான் ஹீரோ. சபரியில் ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்க்க போகிறோம் அவரை.
ஏவிஎம்ல ஒரு ஏசி ஃப்ளோரில் ஸ்டில் ஷூட்டுக்காக ஏசி ஃப்ளோர்லாம் போட்டு வச்சு பேசிக்கிட்டு வராரு உள்ள செட்டுக்கு வந்தார். ஏவிஎம்ல எங்களுக்கு ஷூட்டிங்கு கோர்ட்டு சீனு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னார். அந்தாண்டா ஆஞ்சநேயா ஷூட்டிங் நடக்குது. ராஜகாளியம்மனில் நீங்கள் பணியாற்றிருக்கும் யோகி சேதுக்கிட்டு பணியாற்றுறதுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய வித்தியாசம். ஐயோ ஆமாம் சார், அதில் ஒரு மிகப்பெரிய காமெடியெலாம் நடந்தது. தர்மான்னு ஒரு படம், சாங்லாம் ஷூட் பண்ணிட்டோம், 5 சாங்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன். என்ன கதை? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.